வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான மகிழ்ச்சி தகவல். அதாவது இப்போ வருகின்ற 2024ஆம் ஆண்டிற்கான தைப்பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொடர்பாக ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அண்டு இப்போ கொடுக்க போகிற பொங்கல் பரிசு தொகுப்பெல்லாம் என்ன, அமௌண்ட் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணத்துடன் பச்சரிசி, கரும்பு, வெல்லம் அல்லது சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கும் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்துள்ள 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கும் நிவாரணம் வழங்குவது குறித்து பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழையால் தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 6000, மற்ற பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு ரூபாய் 1000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேரிடர் பகுதிகளில் நிவாரணம் வழங்குவதை காரணமாக வைத்து மாநிலத்தின் மற்ற பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் பொங்கல் பரிசாக கடந்த ஆண்டு போலவே ரூபாய் 1000 ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு உள்ளிட்டவற்றை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து ஆலோசனையும் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த வாரத்திலேயே ஜனவரி முதல் வாரத்திலோ வெளியிடப்பட்டு ஜனவரி 2வது வாரத்தில் இருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வருகின்ற 2024ஆம் ஆண்டிற்கான தைப்பொங்கலுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஜாம் புயலால் நிறைய பேருக்கு நிறைய வந்து கஷ்டம் ஏற்பட்டது. இதனால ரூபாய் 6000 வந்து நிவாரணமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால அனைத்து மக்களுமே வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை போலவே ரூபாய் 1000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி, சர்க்கரை, அதுக்கப்புறமா வந்து இந்த கரும்பு இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறதா வந்து ஆலோசனை வந்து போயிட்டுருக்கு. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி 1 வாரத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அனௌன்ஸ் பண்ணி வருகின்ற 2வது வாரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பெல்லாம் கொடுக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதாக வந்து தகவல் வெளியாயிருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய வாரத்தில் என்னென்ன பொருட்கள் கொடுக்க போகிறாங்க, எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சிடும். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.